இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு அவிசுவாசமான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே, ஒரு நம்பிக்கையை கொடுத்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதரை குறித்து தியானிப்போம். நம்முடைய இந்தியாவுக்கே ஆண்டவருடைய சீடனாக வந்த தோமா என்பவருடைய நம்பிக்கை எப்படி பிறந்தது, அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை எப்படி உயர்த்தது என்பதை குறித்து தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:28 தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். தோமா அவருக்கு பிரதியுத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாபம் இருக்கும். அந்த 12 சீடர்களுக்கும் வேறு வேறு சுவாபம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களிடமும் நடந்து கொண்ட விதம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பார்க்குறாரு. யார் எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சுவிசேஷத்தை நம்ம வாசித்தோம்னா நல்லா தெரியும். இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். நிக்கோதேமியோட ஆண்டவர் பேசின விதம் வேற, அதே நேரத்தில் சமாரியா ஸ்திரீயிடம் ஆண்டவர் பேசின விதம் வேற, பேதுருவிடம் ஆண்டவர் பேசின விதம் வேற, நாத்தான்வேலிடம் ஆண்டவர் பேசுகிற விதம் வேற. மரியாள் ரொம்ப அன்புள்ளவள், அவளை அன்பாக மரியாளேன்னு கூப்பிடுறத பார்க்குறோம். எம்மாவூருக்கு போன சீடர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவங்க, வேத வாக்கியத்தை குறித்து அவங்க தியானித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அவங்களோட ஆண்டவர் ஒரு விவாதிக்கிறவரை போல நடந்து போகிறாரு. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய சுவாபத்திற்கும் தக்கபடியாக அவர் பேசுகிற ஆண்டவர். பயத்தோடு சீடர்கள் ஒரு அறை வீட்டில் பூட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சமாதானம்னு சொல்கிறாரு. அவரவருடைய தன்மை பலவீனத்தை நன்றாய் அறிந்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். இங்க தோமாவை சந்தித்த போது ஆண்டவர் கேட்ட கேள்வி அவனுடைய அவிசுவாசத்தை நிராகரித்து விட்டது, அவனுடைய அவிசுவாசத்தை போக்கி விட்டது. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள். நீ கேட்டது என்னுடைய விழாவை தொட்டு பார்த்தா ஒளிய நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த தோமா பேசுனதை அப்படியே சீஷர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இவர் சொல்றாரு. அதை பார்த்தோன்னா அப்படியே தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று அங்க சொல்வதை பார்க்குறோம். இந்த தோமா ஏன் முதலாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனத்தை இவர் காண முடியல அப்படின்னா, இந்த சீஷர்கள் கூட்டத்தை விட்டு விலகி போயிட்டார். எப்பவுமே நாம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போறது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்து போகிறோம். ஆண்டவருடைய மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை பற்ற இழந்து போகிறோம். இங்கே வாரத்தின் முதல் நாள் சாயங்கால வேளையில சீஷர்கள் எல்லாரும் ஜெபிப்பதற்காக கூடி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பயத்துல கதவு பூட்டிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவில் இயேசு தோன்றி உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றார். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல யார் அங்க இல்லை? தோமா இல்லை. ஏன்னா இந்த தோமாவுடைய சுவாபம் ஆண்டவருக்கு தெரியுது. இவர் முதல்ல இருந்தே ஒரு பயந்த சுவாபம் உள்ளவராக அல்லது ஒரு நம்பிக்கையற்றவராகவே தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு முறை சொல்றாரு, நம்ம யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நம்ம எல்லாரும் சேர்ந்து மரிக்க போவோம், அவரோட சேர்ந்து நம்மளும் சாக போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்மறையாகவே அவர் பேசிக்கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது தோமாட்ட உடனே சொல்றாரு, நீர் போற இடமே தெரியாது, பிறகு எப்படி வழியை நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்லி எல்லா சிச்சுவேஷன்லையும் ஒரு எதிர்மறையாக, ஒரு நம்பிக்கையற்றவராக, ஒரு பயந்த சுவாபம் உள்ளவராக இவருடைய பேச்சில் ஒரு சோர்வும் அவநம்பிக்கையையும் நாம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இந்த ஒரு துன்பமான வேளையில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த அந்த சூழ்நிலையில அந்த துக்கத்தை தாங்க முடியாம இவர் என்ன செய்யறாரு, தனித்து போயிடுறாரு. தேவ பிள்ளைகள் தனித்து போய் தியானம் பண்ணுவதோ ஜெபிப்பதோ நல்லதுதான். ஆனா அந்த ஜெபமும் தியானமும் ஆண்டவரோடு ஐக்கியத்தை பலப்படுத்துவதா இருக்கணும். ஆனா இவருடைய தனிமை துக்கத்தால சூழப்பட்டு அப்படியே இவர் என்ன செய்துட்டாரு, தனிமை என்னும் துக்கத்துக்குள்ள இவர் மூழ்கி விட்டதை பார்க்கிறோம். இந்த தனிமை நல்லதில்லை. இந்த சூழ்நிலையில இந்த சீஷர்கள் எல்லாரும் போய் சொல்றாங்க, நாங்க இயேசுவை கண்டோம் என்று சொல்லி. நிறைய நேரங்கள்ல நாம இயேசுவை பார்ப்பதற்கு பல தருணங்கள் கிடைத்தும் நம்மளுடைய சோர்வு, அவிசுவாசம், தனிமை, அந்த பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம குறைத்து கொள்வது, ஆலயத்தில் நம்ம சென்று ஜெபிப்பதை குறைச்சிடுறது,
அதனாலதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போலதான் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களின் ஐக்கியம் தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஐக்கியத்தை விட்டு அவர் விலகி போறதுனால அந்த வாரம் முழுவதும், அதற்கு பின்பு பார்க்கிறோம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆண்டவர் மறுபடி தரிசனமாகிறார். ஏன் இந்த ஒரு வார கால தாமதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த விசுவாசித்து நடக்கணும், தரிசித்து நடக்காம அவரு தோமா விசுவாசித்தும் நடக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு. ஆனா இந்த தோமா ஒரு வார காலமாக தன்னுடைய கவலைகளிலே மூழ்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தரை கண்ட சீஷர்கள் இந்த தோமாவிட்ட சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளல. நம்ம எந்த அளவுனால அளக்குறோமோ அதனாலதான் நமக்கு அளக்கப்படும்னு வேதம் சொல்லுகிறது. முதலாவது கல்லறையில இடத்துல இருந்து ஸ்திரீகள் சீஷர்கிட்ட சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இங்க இல்ல, உயிர் திறந்துட்டாருன்னு. சீஷர்கள் நம்பல. இப்போ சீஷர்கள் தோமாட்ட உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க, ஆனா தோமா நம்பல. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இங்க தோமா என்ன நிபந்தனை கொடுக்கிறாரு அப்படின்னா, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்திலே விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழியே விசுவாசிக்க மாட்டேன். பாருங்க, ஒருத்தருக்கு சந்தேகம் வரலாம், ஆனா அது மாறி போகும். இவருடைய சந்தேகம் பாருங்க, அது விசாரணைக்கு கொண்டு போகுது. விசாரணை இல்லாம முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த விசாரணையிலையும் ஒரு அறிவுபூர்வமா நான் தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த தோமா ஒரு பலத்த அவ்விசுவாசியாக காணப்படுகிறார். அவரை நான் கண்டா மட்டும் நம்பிட மாட்டேன், நான் தொட்டு பார்த்து தான் நம்புவேன், கை போட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்குள்ள இவர் நிபந்தனை போடுறாரு. இந்த தோமாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தையும் அவர் இறுதியில ஆண்டவர் மீது வைத்த மேலான அறிக்கையும் தான் இன்று நாம ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 8 நாளைக்கு பின்பு மறுபடியுமாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கும்போது அந்த சீடர்கள்லாம் தோமா இருக்காரு, ஆண்டவர் நாங்க முதல்ல தரிசனிக்கும் போது இப்படி சொன்னாரு, இந்த தோமா இல்லை. அப்போ தோமா உடனே நான் தொட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னாரு அப்படிங்கிறத சீஷர்கள் சொல்ற முன்னாடியே தோமாவை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பாருங்க, தான் சொன்ன அவிசுவாச வார்த்தையை அப்படியே ஆண்டவர் சொல்றாரு. எப்படி இருந்திருக்கிறோம்? இந்த மதியீனமான நிபந்தனைக்கும் ஆண்டவர் உட்பட்டு நம்ம இடத்துல என்ன செய்யறாரு? உடனே அந்த சந்தேகத்தை மறைத்து அவர் வெளிப்படுகிறாரே என்று சொல்லி, என் தேவனே என் ஆண்டவரே என்று தோமா ஆண்டவரை நோக்கி சொல்லுறார். இதுவரை ஒருவரும் இப்படி அறிக்கை செய்ததில்லை. ஆண்டவருடைய பதில், என்னை கண்டதுனாலேயே நீ விசுவாசித்தாய், ஆனால் என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தோமாவினுடைய அறிக்கையை பாருங்க. சீக்கிரத்துல சோர்ந்து போகிற இந்த தோமா கடவுளுடைய சிலுவையின் அந்த நிழல் அருகிலே வரும்போது, மாம்சத்தில் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, அவர் பல்வேறு நாட்களை நம்மளோடு ஊழியம் செய்த காரியத்தை நினைத்து பார்க்கிறார். அவர் நம்மோடு வாழ்ந்த வாழ்க்கை, உபதேசம், அந்த ஆவிக்குரிய ஜீவியம், தேவ ராஜ்யத்தை குறித்த போதனைகள், அற்புதங்கள், இதை எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து மரித்து விட்டாரே என்று நினைத்த தோமா இன்று அதே கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டு விட்டார் என்று கடவுளை பார்த்து, என்ன ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கை செய்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கண்டு விசுவாசிக்கிறவரை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, நீர் மரித்த உடனே நம்பிக்கை இழந்து சென்ற உம்முடைய சீடரையும் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தி, மாம்சத்தில் வெளிப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை ஆண்டவர் நம்பிக்கையை துளிர்க்க செய்த தேவன், மரித்து போய் இருக்கிற எங்களுடைய நம்பிக்கையை துளிர்விட செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை